அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சரோஜா சாம்பானிகாலு அப்படின்ற ஒரு அடல்ட் காமெடி படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி படத்தோட வில்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இளம் பெண்கள் மர்மமான முறையில ஒரு நபரால கற்பழிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணத்தை தேடி போலீஸ்காரங்க கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ காமெடி படம் அப்படின்றதுனால எக்கச்சக்கமான லாஜிக் மீறல்கள் இருக்கும். அதை எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஹீரோயின் ஷக்கீலா அப்படின்றவங்கள தான் காமிக்கிறாங்க. சோ போலீஸ்காரங்களான இவங்க ஒரு நபரை கைது பண்ணி அவரை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நபர் தன்னோட காதலியோட வீடியோக்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. கூட சுத்திக்கிட்டு காதல் அப்படின்ற பேர்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ அவளை நீ மிரட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவரை என்கவுண்டர்ல போட்டு தள்ளலான்னு போக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இந்த நபருக்கு பயங்கரமான அடிகள் எல்லாத்தையும் கொடுத்து, இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்த அப்படின்னா உன்னை நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டி அவனை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ணி ஒரு நபர் கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ கார்த்திக் அப்படின்றது இவரோட பேர். அவரோட காதலியோட வீட்டுல அப்பா அம்மா யாரும் இல்லாததால இவர் அவங்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக ரெண்டு பேருக்குள்ள நிறைய கான்வர்சேஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. இது மூலமா இவங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலான்னு போகும்போது அப்ப ஏதோ ஒண்ணு கார்த்தியை உறுத்திக்கிட்டே இருக்க, அந்த இடத்துல இருந்து வேக வேகமா கிளம்பி வீட்டுக்கு போறாரு. குளிச்சு முடிச்சுட்டு கண்ணாடியில ஏதோ ஒண்ணு பார்த்து ஒரு மாதிரி பயந்து நடுங்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க இங்க இருந்து கட் பண்ணி ஒரு 3 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஷக்கீலா இருக்காங்க இல்லையா, ஒரு 2 நபர்கள் என்கவுண்டர் பண்றாங்க அப்படின்ற மாதிரியோ. அதே சமயத்துல ஜெனி அப்படின்ற ஒரு பொண்ணுகிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க மாடியில உடற்பயிற்சி எல்லாத்தையும் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கும்போது டிவில கேரளா பகுதிகளில் மர்மமான முறையில பெண்கள் ஒரு நபரால கற்பழிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போய்கிட்டே இருக்க பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இது ஒரு 3 பேர்கிட்ட கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லேடி போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இதுல ஒருத்தவங்களா இருப்பாங்க. கேட்ட எல்லாருமே ஷாக்கா இருக்கும் போது ஒரே ஒரு நபர் மட்டும் ஜிம்ல போய் இது எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப அப்செட்டா இருக்கும்போது கூட இருக்க ஒரு நபரும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்களே, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஆயிடுச்சு, போலீஸ்காரங்களுக்கே பிரச்சனை அப்படின்னா நம்ப முடியுமா சார் அப்படின்ற மாதிரி அவரை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்க. ஒரு சில விஷயங்கள இந்த வெளி உலகத்துக்கு தெரியாம போலீஸ்காரங்க மறைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுல 1000 விஷயங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படிப்பட்ட ஒரு கேஸா என்னோட மனநிலையுமே இப்போ உறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போகிறாரு. சோ கார்த்திக் அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிச்சாங்க இல்லையா, அந்த கேரக்டர் அவரோட நண்பர் வந்து சந்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தால ரொம்ப பதட்டமா இருந்த மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அது ஒன்னும் கிடையாது. அதாவது ஒரு பெரிய பிரச்சனையில இவர் மாட்டிக்கிட்டார். அது என்ன அப்படின்னா, இவரோட ஆணுறுப்பை காணும், அதாவது இவரோட தம்பியை காணும் அப்படின்ற மாதிரி இவரோட நண்பர்கிட்ட நாசுக்கா எல்லா விஷயங்களையும் சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க. அந்த மனுஷன் நம்புறதாவே தெரியல. அது எப்படின்னா காணாம போகும். சின்ன வயசுல இருந்து குழந்தைங்க தொலைக்காத ஒரே ஒரு பொருள் அதுதான், அதை நீ தொலைச்சிட்டு வந்த அப்படின்னா என்னால நம்ப முடியலடா அப்படின்ற மாதிரி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு பயந்து போறாரு. வேக வேகமா எங்க இது நடந்தது, அவனோட காதலியோட நீ எங்க இருந்த அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போய் ஃபுல்லா தேடி பாக்குறாரு. எங்கேயாவது விழுந்திருக்காடா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எங்கேயுமே இல்லை. இதை பத்தி இவங்களோட காதலி கிட்ட கேட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றதுனே புரியல. குழம்பு போய் நிற்கும் போது அம்மா உன்னை கேட்டதே தப்புதாம்மா அப்படின்ற மாதிரி தனியா உட்காந்து யோசிக்கிறாங்க. டி என்னோட காதலியோட வீட்டுக்கு போய் தேடினதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு, இதை நம்ம பண்ணிதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல கேவலமா இருந்ததுதான். சரி இப்போ ஒண்ணு பண்ணலாமா, உன் தம்பியை காணோம், அதனை உன் தம்பி எப்படியாவது வெளியே வர வைக்கணும், ஏன் தம்பியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம போவோம். இதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணுவோண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆபாசப்படத்தை கொடுத்து இதை நீ பார்த்துக்கிட்டே இரு, இது மூலமாவாச்சும் உன் தம்பி வரானு பாக்கலான்னு சொல்ல ஒண்ணுமே நடக்கல, எதுவுமே ஆகல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. என்னடா இது, இதை பார்த்து உனக்கு கொண்டு வரல அப்படின்னா பெரிய இஷ்யூ தான் போலியாடா அப்படின்ற மாதிரி சரக்கு போட்டுட்டு இவங்க வண்டியில பயணம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க வழி மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரங்க கிட்ட இவரோட நண்பரும், சார் என் ஃப்ரெண்டுக்கு பயங்கரமான பிரச்சனை சார், என் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையும் கூட அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்களை சொல்லும் போது அந்த மனுஷன் ஷாக்கோட இவங்க பயங்கரமா திட்டி அங்கிருந்து அனுப்புறாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஒரு லேடி கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ இவங்களோட பேர் கீர்த்தி அப்படின்றது இவங்களோட காதலன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் சுத்தமா செட் ஆகாது அப்படின்னு மாதிரியோ, நீ என்ன பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கும் உனக்கும் இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுப்பா, நம்ம பிரேக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லும் போது இந்த நபர் எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு. எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும்னு ஆசைப்படுறதுதாப்பா, இதுக்கு மேல என்னால கெஞ்ச முடியாது, உன்னை விட ஒரு அழகான பொண்ணு நான் கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இவங்களை கோபப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது இவங்க ஒரு லெவல் மேல போயிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, உனக்கு நான் ஷால் போடாம இருந்தா பிடிக்காது இல்லையா, இனிமேல் நான் அதை தாண்டா பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தூரத்துல ஒரு நபர் நின்றுகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போறாங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு மொத்தத்தையும் வேற கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன வீட்டுல டிராப் பண்ண முடியுமான்னு கேட்க அவர் கூட்டு போறாரு. அப்படியே கற்பனா இவங்களோட காதலன் கிட்ட போக ஆரம்பிக்குது. என்னதான் இருந்தாலும் அவ அப்படி பண்ணிருக்க கூடாது, ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பேரலா அந்த கூட்டு போற நபர் கிட்ட போக ஆரம்பிக்குது. இறக்கி விடணும்னு போகும்போது என்ன
என்னங்க இவ்வளவு தூரம் வந்த, உள்ள கூட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி உள்ள போறாரு. அவங்க கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு ரொமான்டிக்கான விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே அவங்களோட காதலன் இருக்கா இல்லையா, இமேஜினேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு கோபப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு இந்த கார்த்திக் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. முக்கியமான ஒரு விஷயத்த காணும். இதுக்கு நான் எங்க போறதுன்னு தெரியாம இவரோட நண்பரோட சுத்திக்கிட்டே இருந்தா இல்லையா, இப்போ இவங்க லேண்ட் ஆகுறது ஒரு டாக்டர் கிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும். சத்யா அப்படின்ற மாதிரி பேர் போட்டதால ஒரு ஆண் டாக்டர் தான் வருவாருன்னு உள்ள போக அங்க இருக்கிறது ஒரு பெண் வந்தாச்சு. சரி, இவங்க கிட்ட ஏதாவது ஒரு சொல்யூஷனை கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாசுக்கா சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்னும் புரியல. சரி, நாங்க பிராக்டிகலாவே காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி உள்ள போக பயந்து அலற ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து ஓடி போன இவங்க ஒரு ஆண் டாக்டரை போய் சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த டாக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவரோட உடம்பு முழுக்க ஸ்கேன் எடுத்து பாக்குறாரு அப்படின்ற மாதிரியோ, இதுதான் முதல்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமா பதிவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி இது வந்ததும் கிடையாது, இதுக்கு மேலேயும் நடக்க போகுதா அப்படின்றது தெரியாது. ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இவரோட உடம்புக்குள்ள இல்லவே இல்லை. இவரோட உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. நான் வெளிநாட்டுல இருக்க எல்லா டாக்டர் கிட்டையும் கான்டாக்ட் பண்ணிட்டு இது ஒரு புது கேஸ் அப்படின்றதால எந்த விதமான சொல்யூஷனும் இதுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் டோனர் ஒருத்தர்னு வேணும் இல்லையா, அந்த டோனருக்கு எங்க போறது அப்படின்ற மாதிரி பயங்கர காம்ப்ளிகேஷன்ல இது எங்களால சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட இந்த சைடு கீர்த்தி இருக்காங்க இல்லையா, தன்னோட காதலனோட நினைப்பு வந்துகிட்டே இருக்கு அப்படின்றதால பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போதையோடு போய் படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது நள்ளிரவுல இவங்கள யாரோ கற்பழிக்கிற மாதிரியும் அந்த உணர்ச்சியால இவங்க தூண்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணலான்னு போனா கூட ஒரு மாதிரி பெயினா இருக்கு. அண்ட் இவங்களே இவங்களோட ஃப்ரெண்டு டான்ஸ் ஆடுறது வழக்கமா இருக்கும். ஜெனி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்தது இல்லையா, அதுதான் இவங்களோட ஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது நேத்து நைட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. கனவுல வந்து விஷயத்தால நிஜத்திலே பெயின் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களுக்கு அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையா, நீ எனக்கு தெரியாம ஏதாவது ஒரு மேட்ரு பண்ணிட்டியான்னு அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. நான் அது பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரீயா விடும்போது கட் பண்ணி இந்த சைடு கார்த்திக் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட நண்பரோட சுத்திக்கிட்டு இருக்காருன்னு இல்லையா, டாக்டர் கிட்ட போனாங்க, கையை விரிச்சிட்டாங்க. இதனால நாட்டு மருத்துவத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது, தம்பி நான் இருக்கிற தம்பி ஏதாவது பண்றதுக்கு என்கிட்ட நிறைய மருந்து வச்சிருக்கேன், அதான் இல்லாத உணத்தை என்னால எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து பேசி அனுப்பும் போது இவங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம வேணா ஒரு சாமியாரை போய் பார்க்கலான்னு சொல்ல அந்த மனுஷனும் ஒரு பூஜையை நடத்தின அப்படின்னா எல்லாமே கரெக்டா நடக்கும், ஆனா அதுக்கு ஒரு கன்னி பையன் தேவைப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு உன்னோட ஃப்ரெண்டை வந்து நிறுத்துறாங்க. அந்த பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டு கன்னி பையன் இல்லை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால சாமியாரும் உனக்கு ஒண்ணுமே நடக்காதரா அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்ப இவங்களோட இந்த ஃபன்னான விஷயங்கள் எல்லாம் இங்க போய்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் கீர்த்திக்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கும்போது தன்னை யாரோ ஸ்டாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் உணர்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நெயில் பாலிஷ் போடும்போதும் இதே உணர்ந்துகிட்டே இருக்கு. அண்ட் இவங்க அந்த நெயில் பாலிஷ் விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி அதை எடுக்க குனிய ஆரம்பிக்கிறாங்க. அப்பயும் ஒரு மர்ம நபர் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் மாதிரியோ திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. இதனால இவங்க என்ன பண்றதுன்னு புரியாம ஒரு மாதிரி அமானுஷமா இருக்கேன்னு படுத்து தூங்க ஆரம்பிக்க நேத்த போலவே இன்னைக்கு ஒரு மர்ம நபர் இவங்களை கற்பழிக்கிற மாதிரியோ அந்த உணர்ச்சிகள் இவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல இதை கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. யாரோ ஒரு மர்ம நபர் இரவு நேரத்துல இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது வேக வேகமா தன்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லான்னு போகும்போது அவங்களால இதை ஏத்துக்கவே முடியல, நம்புற மாதிரியும் இல்ல. அது எப்படி இது நடக்கும், நீ அந்த சமயத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, திறந்து பார்த்தாலே அதாவது கண்ணை திறந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க என்னால கண்டுபிடிக்கவே முடியல, அவன் என்ன பண்றான்னு தெரியல அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருக்கும்போது ஒண்ணு பண்ணலாம், இன்னைக்கு நான் கூட வரேன், அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமே அப்படின்ற மாதிரி அங்க ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கும் போது இந்த வாட்டி வழக்கமா அந்த கீர்த்தி மேலதான் இந்த உணர்ச்சிகள் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பக்கத்துல இருக்க இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போக ஆரம்பிக்குது. யாரோ ஒரு மர்ம நபர் இவங்களை கற்பழிக்கிற மாதிரியும் அண்ட் கீர்த்தியை போலவே விஷயங்கள் இவங்களுக்கும் நடக்குது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் பயந்து போறாங்க. இது இப்படியே விட்டோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது, நம்ம வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன் போக சகீலா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கம்ப்ளைண்ட் கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, அது எப்படி ஒருத்தன் உள்ள வந்துட்டு உங்க ரெண்டு பேரையுமே கற்பழிச்சுட்டு இங்க இருந்து போயிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இந்த கேஸ கையில் எடுக்கிறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆண்களை கண்டாலே பிடிக்காது, இந்த மாதிரி தப்பு பண்றவனுங்களை சுட்டு தள்ளணும் அப்படின்ற பேரியில தான் இவங்க இந்த கேஸுக்குள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சம்பவம் நடந்தது இல்லையா, அங்க போய் எப்படி நடந்தது, எவ்வளவு செகண்ட்ஸ் உங்களுக்கு கண்ணை திறந்து பாக்குறதுக்கான நேரங்கள் இருந்தது அப்படின்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியல. அதை எப்படி யாருக்கள்லயும் அவனால படாம போக முடியும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு ஃபுல் ப்ரொடெக்ஷனோட அங்க பாதுகாப்புக்கு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட இருக்க எல்லா போலீஸும் வெளியில நின்று கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும்போது
இருக்கும்போது இவங்க உள்ள தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு அவன் வர போறான், போலீஸ் கிட்ட மாட்ட போறா அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து அந்த ஷக்கீலா இருக்காங்க இல்லையா, அவங்க அலண்டுகிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஓடி போய் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ எல்லா போலீஸ்காரங்களும் வருவா அவனை கையும் கழுவமா பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே போலதான் இவங்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அசதியில அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்க வழக்கமா அந்த மர்ம நபர் அந்த 2 பேரையும் தான் டார்கெட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த வாட்டி இவங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்களை கற்பழிக்கிற மாதிரியும் அதை இவங்க உணர்ந்துகிட்டே இருக்கும்போது பட்டன் எழுந்து பாக்குறாங்க, யாரும் கிடையாது. அலண்டுகிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. வந்து ஒட்டு மொத்த பேரும் நிற்கும் போது எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஏன்னா கேஸ் விசாரிக்க வந்தவங்களே அந்த மர்ம நபர் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னா இங்க என்னமோ நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க காவலுக்கு நிற்கும் போது ஒரே ஒரு லேடி போலீஸ் மட்டும் இந்த சோசியல் மீடியால ரீல்ஸ் பதிவேற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோ பட்டுன்னு இவங்களோட கண்களுக்கு பட ஆரம்பிக்குது. அதை செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க பாக்குறது கார்த்தி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தா இல்லையா, அவர் தான் அந்த வீடியோல பதிவாயிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ எல்லாத்துக்கும் பின்னாடியோ இவன் தான் இருக்கணும், இவனை நம்ம பிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனை போலீஸ் கைது பண்றாங்க அப்படின்ற மாதிரி போட்டோ காமிச்சு அவனோட ஃப்ரெண்ட் எங்கடா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இது நேரம் வரைக்கும் 2 கதைகளையும் மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அது பாத்தீங்கன்னா பாஸ்ட் பிரசண்டா தான் இருக்கும். சோ கார்த்தியோட கதையில என்ன இருக்கும் அப்படின்னா அவர் யாராலையுமே எதுவும் பண்ண முடியாது, இவரோட ஆணுறுப்பை கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி கை வச்சுட்டாங்க இல்லையா. என்ன பண்றதுன்னு தெரியாம டிப்ரெஷன்ல போகும்போது இவரோட காதலி இவருக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. காதலி கிட்ட உண்மை சொன்னா என்ன நடக்குமோ அப்படின்ற பயம் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு சில விஷயங்களும் போய்கிட்டே இருக்கு. இவருக்கு கல்யாணம் ஆகிற மாதிரியோ கல்யாணத்தப்போ இந்த பிரச்சனை தெரிஞ்சு இவரோட காதலி இவரை விட்டு போகிற மாதிரியான விஷயங்கள் இவருக்கு வந்துட்டு போய்கிட்டே இருக்கும்போது இதுக்கு மேல இங்க நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டே இறந்து போக இந்த விஷயத்தை கேட்டது போலீஸ்காரங்களுக்கும் சரி அந்த பொண்ணுங்களுக்கும் சரி பயங்கர ஷாக்கா இருக்கு. இறந்து போன ஒருத்தர் எப்படி இது எல்லாத்தையும் பண்ணிருக்க முடியும், இது கண்டிப்பா சாத்தியமே இல்லாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி அவன் இறந்து போயிட்டானா அப்படின்றத வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கன்ஃபார்ம் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அவ எப்படி இந்த வீடியோல பதிவானா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் கூட இருக்க ஒரு போலீஸ்காரர் இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் தனியா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் இந்த ஷக்கீலாவை கற்பழிச்சதா நமக்கு காமிச்சாங்க இல்லையா, அங்க யாருமே இல்லை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவங்க மட்டும் தான் அந்த வீடியோல பதிவாயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்ததும் கன்ஃபார்ம் இதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு நம்ப தகுந்த சாமியார் கிட்ட போகும்போது அவர் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு பிளாஷ்பேக்லயும் போக ஆரம்பிக்கிறார். அது மூலமா கார்த்திக் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு பொண்ணு 2 பொண்ணு இல்ல பல பெண்கள் கிட்ட இதே வேலையாத்தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியும் அதுல ஒரே ஒரு பெண் மட்டும் ரொம்ப நல்லவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பெண்ணை ஏமாத்திட்டு அவன் பல வேலைகளை பார்த்திருக்கா அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அவங்க ஒரு கட்டத்துல பைத்தியமாய் துர்மரணம் அடைஞ்சின்றாங்க. அவங்களோட சாபம் தான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அவங்களோட சாபத்தானதான் இவருக்கு அந்த ஆணுறுப்பு காணாம போய் இவரை படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த நபர் இறந்து போயிட்டாரு. இறந்து போகும்போது அவரோட உடம்புல அவரோட உறுப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் இருக்கு இல்லையா, அதுக்கு இவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா அவருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு, அவரோட உயிர் ஒரு பக்கமும் அவரோட ஆணுறுப்பு இன்னொரு பக்கமும் சுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இறந்து போன பெண் சாபம் கொடுத்துட்டாங்க. அந்த சாபத்தை முழுசா அவர் அனுபவிக்கிறதுக்குள்ள இறந்து போயிட்டார். அதனாலதான் இப்படி ஒரு பிரிவினை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் இப்ப பழி வாங்கணும் இல்லையா, அதாவது அவர் ஒரு பொண்ணால ஏமாத்தப்பட்டு இந்த மாதிரி ஆயிட்டார். சோ அவர் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பொண்ணுங்க அதாவது ஏமாத்துற பொண்ணுங்களை சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஆண்களை வெறுக்கிற பொண்ணுங்களை சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா தான் இந்த 3 பேரையுமே மல்டிபிள் டைம் கற்பழிச்சிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதை கேட்கும் போது நம்பவே முடியல அப்படின்னாலும் இதுதான் நடந்திருக்கு. அந்த நபரோட உறுப்பு தான் எல்லாரையும் இந்த வேலையை காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது எப்படி அடக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவனோட ஆவியை நான் பாத்துக்கிறேன், அவனோட உறுப்பு இருக்கு இல்லையா அதை கையும் கழுவுமா நீங்க பிடிச்சா மட்டும்தான் அது எல்லாத்தையும் என்னால பண்ண முடியும்னு கேட்க 3 பேருமே ஒரு பெரிய பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அந்த நபரோட உறுப்பு பயங்கரமா சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி பசங்களை அதாவது இந்த மாதிரி பொண்ணுகளை கற்பழிக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ரூட்லயே போவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அழகான ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அவங்க படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. 3 பேர்கிட்ட கண்டிப்பா அதாவது ஒருத்தர் கிட்டயாச்சு அந்த உறுப்பு வரும், அது மூலமா நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான போட்டுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த உறுப்பு இவங்களை தேடி வர ஆரம்பிக்குது. சுத்தி சுத்தி ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். வீடு முழுக்க ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது கடைசியில அந்த இதுவை ஒரு எலிப்பொறியில வச்சு பிடிக்கிறாங்கன்றப்போ இந்த சைஸ்ல இருந்துகிட்டு எவ்வளவு பேரை நீ ஆட்டம் காட்டியிருக்க அப்படின்ற மாதிரி அந்த சாமியாருக்கு போன் அடிக்க அந்த சாமியாரும் பல மந்திரங்களை பயன்படுத்தி அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. இதுக்கு மேல இந்த உறுப்பால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நடுக்கடல அது தூக்கி போட்டாங்கன்னு சொல்ல அந்த நபர் தூக்கி போட ஆரம்பிக்கிறார்.
ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா அவர் தான். இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோட நண்பர்களையும் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு புதிய பிரச்சனை உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி அதை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேரளால இருக்க ஒரு பெண் கிழிச்சு முடிச்சுட்டு தன்னோட காதலனோட நிறைய சாட்டிங் எல்லாத்தையும் பண்ணிட்டு அசந்து தூங்க ஆரம்பிக்க, அதே போலவே அந்த உருவம் அதாவது அந்த ஆத்மா கற்பழிக்குது அப்படின்ற மாதிரி அந்த உணர்ச்சிகளால இவங்க தூண்டப்பட்டு பட்டுன்னு கண் முழிச்சு பாக்குறாங்க. கேரளா நியூஸ்ல இந்த மாதிரி மர்மமான முறையில பெண்கள் கற்பழிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் தான் பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவரோட ஜிம்மேட் கிட்ட சொல்லும் போது, சார் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே சார், இந்த காலத்து பசங்க எல்லாமே ஆபாசத்துக்குள்ள மூழ்கி போய் கிடக்குறானுங்க சார். காதல் அப்படின்னு ஒண்ணு பண்றது அவனுக்கு உடல் தேவைக்காக மட்டும்தான். இது எல்லாத்தையும் கடந்து இந்த ஜெனரேஷன் எப்படி வாழ போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயமா இருக்கு சார். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததோ கரெக்ட் தான் சார். தப்பு பண்ற எல்லாருக்குமே இப்படி ஒரு பயம் இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, தப்பு பண்றவங்களை நோக்கி அந்த உறுப்பு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அது நிறைய பேரை பழி வாங்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு அடல்ட் காமெடி படம் அப்படின்றதுனால கதை ரொம்ப கிரிஞ்சா இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த கதையை எவ்வளவு நீட்டா பிரசன்ட் பண்ண முடியுமோ அதை நான் உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.